பெரிய வாக்குவாதமே நடக்குதுங்க. வெண்ணிலாவுக்கும், கண்மணிக்கும். கண்மணிய பார்த்து வெண்ணிலா கேட்குறாங்க, "நீ லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும், தனித்தனியா 2 பேத்துக்கும் சொல்லாம உன்னோட லைஃப்ப நீ ஓட்டிட்டு இருக்க பாரு. நீ எவ்வளோ கேவலமான ஆளு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத பார்த்துட்டு வந்து கண்மணி, "அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுற நீலாம் அத பேசாதடி" அப்படின்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பயங்கரமா பண்றாங்க. இன்னும் சொல்லப்போனோம்னா, "அன்புக்கு பின்னாடி தானே நீ நீ இருந்து லைஃப்ப ஓட்டிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு அவங்க சொல்றாங்க, "அன்புக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜீவா, அவனோட இதில தான் நான் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருக்கேன். ஸோ என்னோட சொந்த உழைப்பு இதில இருக்கு. அன்புக்கு பின்னாடிலாம் நான் நிக்கல. இன்னும் சொல்லணும்னா அன்பே இங்க வந்து ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வாக்குவாதங்கள் வந்து பெருசா இருந்தாலும், ஒரு கட்டத்தில வந்து வெண்ணிலா சொல்றாங்க, "நான் நெனச்சா உன் தலையெழுத்தவே மாத்த முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு வெளில போயிர்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்மணி நேரா வந்து அன்புட்ட வந்து கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. "நீங்க வந்ததுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் பின்னாடியே நீங்க வாரீங்க?" அப்படின்றாங்க. புரிஞ்சுக்க கண்மணி, நான் உன் முன்னாடிலாம் வர கிடையாது. நான் வந்து உண்மையிலேயே ஜீவா தான் எனக்கு பழக்கமானாரு. அவர்ட்ட தான் நான் வந்து வேலைக்கு வந்தேன். அந்த இடத்துல பிரச்சனைகள் வந்ததுனால, வேற வழியே இல்லாம அவரோட ஹோட்டலுக்கு வந்து நான் சீஃப் குக்கா வந்திருக்கேன். வேற ஒண்ணுமே இல்ல. நீ இங்க இருப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நீயே ஏதாச்சும் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வெண்ணிலா உங்கள வச்சு உள்ள வந்துட்டா. வந்தது மட்டும் இல்லாம உங்கள மட்டும் இல்ல, என்னையுமே இங்க நிம்மதியா இருக்க விட மாட்டாளே! நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அன்புனால அந்த இடத்துல பேசவே முடியல. ரொம்ப மன வருத்தமா இருக்கு. அத போய் வீட்ல அம்மாகிட்ட சொல்றாரு. அம்மா ரொம்ப வேதனைப்படுறாங்க. என் மகன் நிம்மதியா இருக்கிறது அவளுக்கு பொறுக்க மாட்டேங்குது. எங்க போனாலும் வந்துடுறா. வந்தது மட்டும் இல்லாம என் மருமகளையும், மகனையும் வந்து சேர்ந்து வாழ விட மாட்டாங்களோ! அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கண்மணி அவங்க வீட்ல போய் சொல்லி ரொம்ப கதர்றாங்க. இப்படி ரொம்ப பிரச்சனை அதிகமா இருக்கு. வெண்ணிலா ரொம்ப டார்ச்சர் குடுக்குறா. என்னால வந்து அங்க பிசினஸே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெண்ணிலா நெனச்சத சாதிக்கிறதுக்கு இங்க உள்ள வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. இன்னும் சொல்ல போனோம்னா, ஜீவா முழுக்க முழுக்க வந்து கண்மணிய நம்புறாரு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.